Hi friends, welcome to my channel. Please subscribe. Today என்ன பார்க்க போறோம்னா மெட்டீரியல் கால்குலேஷன் ஆஃப் M20 கிரேட் கான்கிரீட் தான் பார்க்க போறோம். அதாவது M20 கிரேட் கான்கிரீட்ல 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளவு சிமெண்ட், எவ்வளவு சாண்ட், எவ்வளவு அக்ரிகேட் தேவைப்படும் அப்படினு தான் பார்க்க போறோம். M20 மிக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 20 Newton/mm². அதாவது M20 மிக்சிங் இது. M20 உடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1.5:3 சரிங்களா. இப்போ வந்து 1 மீட்டர் கியூபுக்காக தான் மெட்டீரியல் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். ட்ரை வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வெட் வால்யூம் இன்ட்டு 1.54 to 1.57 டைம்ஸ் வெட் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் சரிங்களா. இப்போ ட்ரை வால்யூமுடைய ஃபார்முலா வெட் வால்யூம் இன்ட்டு 1.54 to 1.57 டைம்ஸ் வெட் வால்யூம் ஆஃப் கான்கிரீட். சம் ஆஃப் ரேஷியோ வந்து M20 எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரேஷியோலாம் வந்து ஆட் பண்ணோம். அதாவது 1:1.5:3 ஆட் பண்ணும்போது 5.5 கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 1 மீட்டர் கியூபுக்காக தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ ட்ரை வால்யூம் ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வெட் வால்யூம் இன்ட்டு 1.57 ஈக்குவல் டு 1 × 1.57 நம்ம வேல்யூ போட்டோம்னா 1.57 கிடச்சிச்சு சரிங்களா. இந்த 57 என்ன 1.57ன்றது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வாய்ட்ஸ் வந்து இன்க்ளூடிங் இருக்கு இல்லையா. அதாவது சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள் வாய்ட்ஸ் சரிங்களா. சாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20% வாய்ட்ஸ், அக்ரிகேட்டுக்கு வந்து 33 to 34 வாய்ட்ஸ் இருக்குது. நம்ம ஏன் இந்த 3 மெட்டீரியல் முதல்ல சேர்க்குறோன்றதை நீங்கள் முதல்ல கவனிச்சிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிகல் சைஸில் வந்து இது பிக் சைஸு, அதை விட இது ஸ்மால் சைஸு, அதை விட இது ஸ்மால் சைஸ். நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், டிப்ளமோ இருக்கட்டும், ஹையர் ஸ்டடியாக எதுவான்னு இருக்கட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்னோமீட்டர் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம் டென்சிட்டி இதெல்லாம் சரிங்களா. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாய்ட்ஸ் வந்து அதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றது. அது மாதிரி தான் இதில் வந்து சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 20%, அக்ரிகேட்டில் வந்து 33 to 34%. ஸோ இதில் வாய்ட்ஸ் வந்து இதில் மொத்தமாக கால்குலேட் பண்ணும்போது வாய்ட்ஸ் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் இன்க்ரீஸ்டு பை 54%. அதாவது 20 + 34 அப்படின்னும் போது 54% இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 மீட்டர் கியூபிக்கு தான் வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா. வால்யூம் வந்து ட்ரை வால்யூம் ஈக்குவல் டு வெட் வால்யூம் ப்ளஸ் 54% ஆஃப் வெட் வால்யூம் ஈக்குவல் டு 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர் இருக்கிறதால 1 மீட்டர் கியூபிக் எடுத்தால 1 ப்ளஸ் 54ன்றது வந்து பர்சன்டேஜில் எடுத்து டிவைட் பை 100 இன்ட்டு இன்னும் இந்த 1 மீட்டர் கியூப் வந்து 1 போட்டாச்சு. நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 1.54 கிடச்சிருச்சு வேல்யூ. இப்போ சரி இது 1 மீட்டர் கியூபுக்கு இந்த வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ எனக்கு வந்து நான் 10 மீட்டர் கியூபுக்கு வந்து கான்கிரீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னாக்கா எனக்கு தேவை அப்படின்ற பட்சத்துக்கு என்னன்னா இது கூட வந்து 1.54 × 10 அப்படின்னு பண்ணோம்னா 15.4 கிடச்சிருச்சு சரிங்களா. இது மாதிரி தான் வந்து அதாவது 1 மீட்டர் கியூபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.54 நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து 10 இருக்குது, நான் 10 யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு 20னாக்கா கூட இன்ட்டு 20 போட்டால் கூட நமக்கு வேல்யூ கிடச்சிக்கும். இது மாதிரி தான் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போ நமக்கு வந்துருச்சு இல்லையா அந்த 1.54 எப்படின்னு கிடச்சிச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்களா. அதாவது 1.54 to 1.57 நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா அந்த வாய்ஸ் கால்குலேஷன்லாம் அதே மாதிரி தான் சரிங்களா. அந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபைண்ட் வால்யூம் ஆஃப் சிமெண்ட் நமக்கு வந்து தேவை. சிமெண்ட் வால்யூம் அப்படின்ற பட்சத்துக்கு ஈக்குவல் டு 1/5.5 அப்படின்னா என்ன 1ன்றது என்ன ரேஷியோ நம்ம என்ன M20க்கு 1:1.5:3 அந்த 1 தான் வந்து சிமெண்ட் இல்லையா. ஃபர்ஸ்ட் 1 அந்த சிமெண்ட்டுக்கு தான் இந்த 1. இந்த 5.5ன்றது வந்து நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா. அந்த 5.5 இன்ட்டு 1.57 வந்து நமக்கு வந்து வெட் வால்யூம் ட்ரை வால்யூமுடைய வேல்யூ கிடச்சிருச்சு இல்லையா. அதுதான் இந்த வந்துருச்சா. இப்போ நம்ம இது எல்லாமே கால்குலேட் பண்ணும்போது 0.285 மீட்டர் கியூபில் நமக்கு கிடச்சிருச்சு சிமெண்ட்டு சரிங்களா. இதை நம்ம என்ன செய்யணும்னாக்கா கேஜில் கன்வெர்ட் பண்ணாக்கா அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிமெண்ட் இன் கேஜில் இப்போ நமக்கு வந்த வேல்யூனா 0.285 இன்ட்டு 1440 அப்படின்னா இது என்ன வேல்யூ அப்படின்னாக்கா டென்சிட்டி, அதாவது சிமெண்ட்டுடைய டென்சிட்டி தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு 411 kgs கிடச்சிருச்சு. ஸோ இதுவே வந்து நம்ம பேக்கில் சொல்லணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்கில் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா 50 kg. அப்போ 411 50ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 8 நம்பர்ஸ் பேக் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம சிமெண்ட்டை வந்து 1 மீட்டர் கியூபுக்கு எவ்வளோ தேவைப்படுது M20 கிரேடுக்கு 8 நம்பர்ஸ் வந்து பேக் வந்து தேவைப்படுது சரிங்களா சிமெண்ட்டு. நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் சாண்ட் வந்து கண்டுபிடிக்கும்போது நமக்கு வந்து ரேஷியோ என்ன M20க்கு ரேஷியோ என்ன 1:1.5:3 சரிங்களா. இப்போ நம்ம வந்து சிமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு 8 பேக் வந்துச்சு. இப்போ நம்ம சாண்டு கண்டுபிடிக்கும் வால்யூம் கண்டுபிடிக்கும் போது என்ன 1.5ன்றது வந்து நம்ம வந்து சாண்டு டிவைட் பை 5.5 அந்த மூணுத்தையும் ஆட் பண்ண இல்லையா நமக்கு 5.5 கிடச்சிச்சு. அது இன்ட்டு 1.57ன்றது ட்ரை வால்யூம் முடியுது.
இப்போ நம்ம மொத்தமாக ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 0.471 மீட்டர் கியூப். சரிங்களா? இப்போ வந்து நம்ம சாண்டும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகேட் கண்டுபிடிக்கிறோம். அக்ரிகேட்டுடைய வால்யூம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 3/5.5. 3ன்றது என்ன, நம்ம ரேஷியோவில் இருந்துச்சு இல்லையா, M20 உடைய ரேஷியோ, லாஸ்ட் ஒன்று அக்ரிகேட்டு 3, அந்த 3 தான் இது. அந்த 5.5ன்றது வந்து நம்ம மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ வந்துச்சு இல்லையா, 5.5 இன்ட்டு ட்ரை வால்யூம் 1.57. சரிங்களா? இப்போ நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 0.856 மீட்டர் கியூபில் கிடச்சிருச்சு. சரிங்களா? 0.856 மீட்டர் கியூபில் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு வந்து சிமெண்ட்டை வந்து 8 பேக் கிடச்சிருச்சு, சேண்டை வந்து 0.471 மீட்டர் கியூபில் கிடச்சிருச்சு, அக்ரிகேட் வந்து 0.856 மீட்டர் கியூபில் கிடச்சிருச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு, சேண்டு, அக்ரிகேட்லாம் வந்து கால்குலேட் பண்ணணும்.